2026ல மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்டேட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்க இந்த நேரத்தில் கேடிஎம்மும் பஜாஜும் தொடர்ந்து அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ரீசெண்டாக பல்சர் 150, பல்சர் 220, N160 இந்த மாதிரி வண்டிகளை எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நம்ம கேடிஎம்ல இருந்து டியூக் 200 வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வண்டியில் என்னெல்லாம் அப்டேட் ஆயிருக்கு, இது அப்டேட்டா இல்லை டவுன் கிரேடா அப்படின்ற கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்த் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க குயிக்காக வீடியோக்குள்ள போகலாம். இந்த வண்டியில் உண்மையாகவே அப்கிரேடா இல்லை டவுன் கிரேடா என்னதான் பண்ணியிருக்காங்க கேடிஎம், வாங்க டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். வீடியோட எண்டில் ஒரு அட்ரலின் ரைடும் வந்து இந்த வண்டியை வந்து பண்ணி பார்த்தாச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஆர்வமாக இருந்துச்சுங்க இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ். அது எப்படி இருந்தது, அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ண போகிறோம். வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை நமக்கு எடுக்க உதவுன ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் கேடிஎம். ஸோ இமய அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. நமக்கு வந்து தொடர்ந்து பஜாஜ், கேடிஎம் இந்த மாதிரி வெஹிக்கல்ஸ் வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு வராங்க. ஆகாஷ் பஜாஜ் டீம் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. என்கொயரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ முதல்ல அப்டேட்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடும். இந்த வீடியோவோ பெருசாக இந்தியா கண்டென்ட் எல்லாம் எதுவும் கொண்டு போக போகிறதுல என்ன அப்டேட்ஸ் இருக்குது, ரைட் பண்ண எப்படி இருக்குது, உண்மையாகவே அப்டேட்ஸ் எல்லாம் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத மட்டும்தான் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ முதல் அப்டேட்டுங்க என்னென்னு வந்து பார்க்குறீங்களா, இந்த 5 ஸ்போக் அலாய் வீல் தான். ஸோ நமக்கு கேடிஎம் 250 ஆகட்டும், 390 ஆகட்டும், அதில் இருந்த 5 ஸ்போக் அலாய் வீல்ஸ். இதனால் என்ன அட்வான்டேஜ்னு கேட்குறீங்களா, அன்ஸ்ப்ரிங் மாஸை வந்து குறைச்சிருக்காங்க. அதாவது இந்த ஸ்ப்ரிங்குக்கான லோடை வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ்னு வந்து பார்க்குறீங்களா, நமக்கு இன்னும் பவர் டு வெயிட் ரேஷியோ நல்லாயிருக்கும். ஓட்டும் போது நல்ல ஃப்ளிக்கபிளாகவும், ஹேண்ட்லிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் அக்ரெசிவாக வண்டி வந்து மாறி இருக்குது. நான் கொஞ்சம் தூரம் தாங்க ஓடிட்டு வந்தேன். நிஜமாக இந்த வண்டியோட பவரில் இம்ப்ரெஸ் ஆகிட்டேனே வந்து சொல்ல முடியும். கூடிய சீக்கிரத்தில் ரைட் ரிவ்யூ வரப்போகுது. இன்னொரு 2 மினிட்ஸில் இந்த வண்டியோட அப்டேட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரைட் ரிவ்யூக்கு வந்து போயிடுவோம். அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்ததான் நமக்கு 42mm ஃபோக்ஸ்லேருந்து 37mm வந்து மாற்றிருக்காங்க. இது எங்கேருந்து வந்தது அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆல்ரெடி நமக்கு டியூக் 160 இருந்தது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டியூக் 200க்கும் 160க்கும் காமனாக வந்து சில ஸ்பேர்ஸை வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதில் ஒன் ஆஃப் த ஸ்பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் தான். ஸோ பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா WP Apex அதே தான் வந்து இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் சஸ்பென்ஷனோட விட்த் வந்து மாற்றிருக்காங்க. இதனால் ஹேண்ட்லிங் ஏதாச்சும் பெருசாக அஃபெக்ட் ஆயிருக்கா அப்படின்றது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் கொஸ்டின் மார்க் இருக்கும். கண்டிப்பாக ரைட் ரிவ்யூவில் வந்து பார்ப்போம் ஹேண்ட்லிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. அடுத்ததாக இந்த டிஸ்பிளேட்டோட சைஸை வந்து சொல்ல முடியுங்க. நமக்கு 300mm இருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 320mm வந்து மாற்றிருக்காங்க. பிரேக்கிங் எல்லாம் கேடிஎம்மில் சொல்ல வேண்டியதே இல்லை. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பிஸ்டன் கேலிப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது டிஸ்கோட 2 சைட்லையுமே பிஸ்டன் இருக்கும், 2 பிஸ்டன் இருக்கும். பிரேக்கோட பைட்டிங்லாம் தாறுமாறாக இருக்கும். எனக்குமே பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா கேடிஎம்மோட பிரேக்ஸ்லாம் இது வரைக்குமே எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருந்ததில்லை. சஸ்பென்ஷன் எல்லாம் அந்தளவுக்கு டியூன்டாக இருக்குங்க. இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராண்ட் ஃபார் சஸ்பென்ஷன் வந்து சொல்ல முடியும். இந்த சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மெச்சூர்டாக இருக்கும். நல்லா வந்து பம்ப்ஸாக ஹேண்டில் பண்ணும். டாப் ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கான்ஃபிடென்ட் கொடுக்கும். அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான சஸ்பென்ஷன் இந்த வண்டியில் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்த ஒரு அப்டேட்டாக நமக்கு USB Type-C இந்த வண்டியில் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது சார்ஜிங்க்கு எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ நேக்கட் பைக்காக இருந்தால் என்ன, நம்ம க்ரூசிங் கொண்டு போக மாட்டோமா என்ன, அதனால் சார்ஜிங்குமே இப்போ வந்து கொடுத்துட்டாங்க. உங்களால் ஈஸியாக வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக இந்த கிராப் ரெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக அலுமினியமில் வந்து மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் அயர்னில் வந்து இருந்தது. இந்த வண்டிக்கு மேபி அது வந்து ஓரளவுக்கு வந்து ஒத்துப்போகாத மாதிரி இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பிளெண்ட் ஆகுதுன்னு வந்து சொல்ல முடியும் இந்த ஃபுட் பேக்ஸை பொறுத்து. ஸோ அப்படியே ரியர் செக்ஷனில் வரும்போது ஸோ இந்த கிராப் ஹேண்டில்ஸோட சைஸை வந்து அப்படியே டியூக் 160 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது. மற்றபடி கிரிப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. நல்லா ஸ்டர்டியாக தான் இருக்குது. அதில் எந்த இஷ்யூஸ் இல்லை. அப்படியே கீழே வருவாங்க. ஸோ பவர் டு வெயிட் ரேஷியோ வந்து கம்மி பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டயர் சைஸுமே வந்து குறைச்சிருக்காங்க. இதை வந்து அப்கிரேடாக இல்லை டவுன் கிரேடாக சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. 150 செக்ஷன்லேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 140 செக்ஷன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டியூக் 160 இருக்கிறது தான் அப்படியே இதில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ என்ன காமனான இஷ்யூன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேடிஎம்மில் ஒரே பிளான்ட்டில் 200யும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 160யும் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஏன்னா மெஜாரிட்டியான காம்போனன்ட்ஸை வந்து காமன் ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர்ஸ், வேர் ஹவுஸ் யூட்டிலிட்டி இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 160 ஆகட்டும் 200 ஆகட்டும் இன்ஜினை தவிர மெஜாரிட்டி காம்போனன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷேரிங்கில் இருக்குது இப்போ இந்த அப்டேட்ஸில் பொறுத்து. இது எல்லாமே அப்கிரேடா டவுன் கிரேடா அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து கொஸ்டின் மார்க் இருக்கும். ஸோ முதல்ல வந்து அப்கிரேட்ஸ் என்னென்ன அப்படின்னு
அப்படின்றது வந்து பார்த்துருவோம். மொதல் விஷயம், நமக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் இது ஃபுட் பேக்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது. ஃபுட் பேக்ஸ் கிடையாது, அந்த அலுமினியம் வந்து இந்த கம்ப்ளீட் வந்து செட் வந்து கொடுத்துருக்கிறதுன்னு வந்து சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளேட்டை வந்து 320mm மாற்றிருக்காங்க. இது எல்லாமே அப்கிரேட்னு வந்து சொல்ல முடியும். டைப் சியுமே வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட்னு வந்து சொல்ல முடியும். மேபி டவுன் கிரேடாக நான் ஃபீல் பண்ண விஷயங்கள் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, மொதல் விஷயம் சஸ்பென்ஷன் வந்து 37mm, விடுத்தை வந்து கம்மி பண்ணது 5mm. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 10 சைஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது 150 செக்ஷன்லேருந்து 140 வந்து கொண்டு வந்துட்டாங்க. மேபி இதை வந்து 200cc அப்படின்றதுனால நமக்கு வந்து மேபி மோர் கிரிப் தேவைப்பட்டிருக்கலாம். அந்த 10mm வந்து அப்படியே வச்சிருக்கலாமே. இதில் என்ன பெரிய காஸ்ட் கட்டிங் இருக்க போகுது? இந்த 5mm குறைச்சதுனால பெரிய என்ன காஸ்ட் கட்டிங் வந்து இருந்துற போகுது அப்படின்றது தான் என்னோட கொஷினாகவும் இருந்தது. இதெல்லாம் அப்கிரேடாகவே வச்சிருந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே பர்சனலாக வந்து தோணுச்சு. இதனால் பெரிய காஸ்ட் கட்டிங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. மேபி ஒரு 1 or 2,000. ஸோ இந்த விஷயத்தை அப்படியே வந்து விட்டுருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே வந்து தோணுச்சு. மற்றபடி ரைடில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா தாங்க இருந்தது வண்டி. ஸோ அதில் வந்து எந்த குறைகளும் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஃபைனலாக இன்ஜினை பொறுத்து அதே இன்ஜின் தாங்க. 72க்கு 49 போர் அண்ட் ஸ்ட்ரோக், அதாவது ஒரு பெரிய போர் சின்ன ஸ்ட்ரோக்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இனிஷியல் பர்ஃபார்மன்ஸ்லாம் தாறுமாறாக இருக்கும். அதே லிக்விட் கூல் இன்ஜின் தான், 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், ஸ்லிப்பர் கிளச் தான், டியூவல் சேனல் ஏபிஎஸ் தான், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் இருக்குது. இது எல்லாமே அப்படியே தாங்க இருக்குது. எந்த பெரிய மாற்றங்களுமே வந்து கிடையாது. ஸோ பவருமே வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறான பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின். இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸை ரெக்ரேட் பண்ணுறவங்க யாருமே கிடையாது சூஸ் பண்ணதுக்காக. அந்த அளவுக்கு வந்து தாறுமாறான பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஸோ பவரை பொறுத்து 25 PS, அதே மாதிரி 19.3 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து தியரிட்டிக்கல் தான். ரைட் பண்ணி பார்ப்போம் ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இந்த வண்டி இருக்குது அப்படின்றது. வாங்க குயிக்காக ரைட் ரிவ்யூக்குள்ளே போயிட்டு எப்படியெல்லாம் இருக்குது வண்டி ரைட் பண்ண அப்படின்றது டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். ஸோ மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட KTM 200 புது வண்டி. ஸோ இதை வந்து டெஸ்ட் ரைட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதோட அன்ஸ்ப்ரங் மாஸ் வந்து குறைஞ்சிருக்கிறதா சொன்னாங்க. எப்படி இருக்குன்னு வந்து பார்ப்போமா. வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லலாம் ரொம்ப லைட்டாக வந்து ஃபீல் ஆகுதுங்க. அந்த வெயிட் வந்து கம்மியாக இருக்கிற விஷயம் வந்து நல்லாவே வந்து ரெப்ளிக்காக இருக்குது. அதாவது வண்டியோட ஓவரால் மாஸ் வந்து குறைக்கலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்ப்ரிங் மாஸ், அதாவது ஸ்ப்ரிங்கில் இருக்கிற லோடை வந்து குறைச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டயர் இந்த மாதிரி விஷயங்களோட லோடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி இருக்க சஸ்பென்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியான அதாவது லோடை வந்து கொடுக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் குறையும். அதனால் வண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் டு வெயிட் ரேஷியோ வந்து தாறுமாறாக இருக்குங்க. ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ரைட் ரிவ்யூ தான் வந்து பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் விஷயம், ஸோ இனிஷியலெல்லாம் மூவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வச்சுட்டு போதுங்க வண்டி. இந்த 200cc பர்ஃபார்மன்ஸை வந்து ரியலி என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள். ப்ளஸ் அந்த ஒரு என்கேஜிங்கான ஒரு ஹேண்டில் பார், அந்த ஒரு நமக்கு உட்காந்துருக்கிற ரைடிங் எக்கனாமிக்ஸ், இந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்லவே வேண்டியது இல்லைங்க. அவ்வளோ நல்லா இருக்குது இந்த வண்டியில். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஃப்ரேமை வந்து லைட்டாக ஃப்ளிக் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்றது. கார் முன்னாடி போக மாட்டேங்குது. ஓகே, ஸோ இந்த ஹேண்ட்லிங் விஷயங்கள்லாம் KTM தாறுமாறுங்க. வாவ். ஸோ முன்னாடி வந்து நம்ம போனதுக்கப்புறமா ஒரு சின்ன ஓப்பன் ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த இடத்துல ரெவ் பண்ணி வந்து பார்க்க போகிறோம் ஸோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. அதுக்கு முன்னாடி சஸ்பென்ஷன், ஏன்னா நம்ம சேனலில் இதுதான் முதல் தடவை ரிவ்யூ வந்து போடுறோம். ஸோ சஸ்பென்ஷன், கியர் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். சஸ்பென்ஷனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெல் டியூன்டுன்னு வந்து சொல்ல முடியுங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாய்க்குமே அங்கே ஒர்த்தான ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்குது. என்ன ரீசன்னா அந்தளவுக்கு டியூனிங் இந்த மாதிரி விஷயங்களில் பர்ஃபார்மன்ஸில் எல்லாத்துலேயும் வந்து KTM ப்ராப்பராக வேலை பார்த்துருக்காங்க. நான் வேணால் வந்து வைப்ரேஷன் இந்த மாதிரி விஷயங்களை வந்து செக் பண்ணி சொல்ல போகிறேன். பிரேக்ஸ் எப்படி இருக்குது இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், வா. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் சறுக்கிற மாதிரி இருந்தது, பெருசாக ஃப்ளிக் பண்ண முடியல. இருந்தாலும் வண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. ரைடருக்கு வந்து ஒரு எங்கேஜாக இருக்குங்க வண்டி, அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்ல முடியும். நமக்கு இந்த MT-15 அப்புறம் இந்த மாதிரி வண்டிகள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரைடருக்கு ஒரு நல்ல எங்கேஜான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. அந்த விஷயங்களை வந்து நல்லா வந்து செஞ்சுருக்காங்க. பிரேக்கிங் பற்றியெல்லாம் பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைங்க. நான் KTMோட பிரேக்ஸ் சொல்ல வேண்டியதே இல்லை. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 4 பிஸ்டன், ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 2 பிஸ்டன். ஸோ இவ்வளோ அருமையாக வந்து இருக்குது பிரேக்கிங். இந்த இடத்துல பாருங்கள், ரெவ் பண்ணி பார்க்குறேன். இனிஷியல் ஒரு டிராஃபிக்லலாம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணுறீங்க, ஒரு டிராஃபிக் சிக்னல் விழுந்துச்சு, மூவ் பண்ணி கொண்டு போகிறீங்கன்னா எல்லாரோட அட்டென்ஷனும் உங்கள் மேலே தான் இருக்கும். அந்த அளவுக்கு வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஈகர் புல்லிங்காக இருக்குங்க வண்டி. வா. ஸோ இந்த இடத்துல அந்த ஓப்பன் ரோடு வந்து வந்துடுச்சு, எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம்.
அந்த ஷார்ட் ஸ்ட்ரோக் நேச்சரெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் என்ஜாய் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வண்டிகளை தான் வந்து வாங்கணும். ஏன்னா பெரிய ஒரு சின்ன ஸ்ட்ரோக் ஈஸியாக வந்து பேண்ட் விட்த்தை வந்து அட்டைன் பண்ணிவிடுது. ஒரு சேஃபான ஸ்பீடில் வந்து ஒரு சின்ன க்ரூசிங் வந்து பண்ணி பார்க்குறேன். வாவ், அந்த இன்ஜினோட ரம்பிள் கேட்குதுங்களா, அவ்வளோ நல்லா இருக்குங்க. வாவ், காற்றை கிழிச்சிக்கிட்டு வந்து கொண்டு போகுது வண்டி நம்மளை. வாவ்னு தான் சொல்ல முடியும். உண்மையாக அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஒரு லாங் ரைடெல்லாம் கொண்டு போகிறீங்க அப்படின்னா எக்ஸப்ட் இந்த விண்ட் பிளாஸ்ட் உங்களுக்கு எந்த ஒரு பேராமீட்டரும் இந்த வண்டியில் வந்து தடுக்க போகிறதில்ல. அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ இடம் அறிஞ்சு வண்டியை வந்து ஓட்டுங்க. அதனால் நீங்கள் வந்து டிராஃபிக்கில் இந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும். ஃப்ரீ ரோடு கிடச்சா ஓட்டுங்க. அதுவும் ஒரு சேஃபான 80-85 இந்த ஸ்பீடில் வந்து க்ரூஸ் பண்ணுங்கள். அதுதான் எப்பயுமே அட்வைசபிள். நான் யாரையுமே வந்து ஃபாஸ்ட்டாக க்ரூஸ் பண்ணி இது பண்ணுங்க அப்படின்றது வந்து என்னோடய ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ ஸ்டில் உங்களுக்காக இன்னொரு த்ராட்டல் வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக எந்த இடத்துலையும் இல்லைங்க. ஃபுட்பேக்ஸில் ரொம்ப மைல்டாக இருக்குது, அது வந்து நோட்டிஸபிளாக இல்லை. அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குங்க வண்டி. ஸோ நான் வந்து இந்த ரைடை ரொம்பவே என்ஜாய் பண்ணுறேன். நீங்களும் ரைடை என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேஃபாக ஓட்டுங்க. அதே மாதிரி சிட்டி லிமிட்லலாம் பார்த்து ஓட்டுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். அண்டில் தட் பாய் ஃப்ரம் ஹார்த்தர்ஸ் பிரவீன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருங்க.